ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அடிப்படை கடமைகள் இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், நம்ம இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள் எப்போ? ஜனவரி 26, 1950. ஸோ அப்போ நம்ம இந்திய அரசியலமைப்பில் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ன்ற ஒரு கான்செப்ட் கிடையவே கிடையாது. அதுக்கப்புறம் 1976 தான் ஸ்வரன் சிங் கமிட்டின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க. அதில் இந்திய அரசியலமைப்பில் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமிட்டியில் சொல்கிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் நம்ம இந்திய அரசியலமைப்பில் ஏதாவது ஒன்று பண்ணணும்னா திருத்தம் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் எத்தனாவது திருத்தமாக பண்ணாங்கன்னா 42வது திருத்தமாக பண்ணுறாங்க. எத்தனை ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆட் பண்ணுறாங்க? 10 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் 1976 ஆட் பண்ணுறாங்க. சரியா? நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்க்காகவே ஒரு நியூ பார்ட்டே கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ அது எத்தனாவது பார்ட்டில் இருக்குது அப்படின்னா பார்ட் 4A, ஆர்டிக்கல் 51A. இதில் அந்த பார்ட் 4ல் ஒரே ஒரு ஆர்டிக்கல் தான் இருக்கும், ஆர்டிக்கல் 51A. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை பற்றி சொல்கிறது. அடுத்து, நம்ம இந்தியன் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எந்த நாட்டை பேஸ் பண்ணது அப்படின்னா, நம்ம இந்திய அரசியலமைப்பு எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு நாட்டிலேருந்து எடுத்து எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எந்த நாட்டை பேஸ் பண்ணது அப்படின்னா ரஷ்யாவை பேஸ் பண்ணது. அதாவது முன்னாள் சோவியத் யூனியன் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னாள் சோவியத் யூனியன் தான் அதுக்கப்புறம் ரஷ்யான்னு நேம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொஸ்டின்ஸ் எப்படினாலும் கேட்கலாம். எதுனாலும் ஒன்று தான், ரஷ்யானாலும் ஒன்று தான், முன்னாள் சோவியத் யூனியன்னாலும் ஒன்று தான், USSRனாலும் ஒன்று தான். அடுத்து 2002 ஒரே ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டி அதுக்கப்புறம் ஆட் பண்ணுறாங்க. எப்போ? அதுவுமே திருத்தம் பண்ணி தானே பண்ணுவாங்க. அது எத்தனாவது திருத்தம் அப்படின்னா 86வது திருத்தம். ஸோ 86வது திருத்தத்தில் ஒரே ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டி 2002 ஆட் பண்ணுறாங்க. அப்போ மொத்தம் 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இப்போ வரைக்கும் இருக்குது. இது உங்களுக்கு இந்த அசனிங்காகவும் கேட்பாங்க. ABCD அந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா லாஸ்ட்டாக சேர்த்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் என்னது? K. ஸோ உங்களுக்கு இப்படியும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்போது K தான் லாஸ்ட்டாக ஆட் பண்ண ஃபண்டமெண்டல் டியூட்டி. சரி, எதுக்காக அந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னா, சில உரிமைகள் நமக்கு இருக்குல்ல. ஓட் போடுறது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓட் போடுறது நம்மளோட உரிமை. பேச்சுரிமை இருக்குது, எங்கேனாலும் போகலாம் வரலாம். இது எல்லாமே நம்ம நாடு நமக்காக கொடுக்கப்பட்ட உரிமைகள். இந்த மாதிரி நிறைய உரிமைகள் இருக்குது. இந்த மாதிரி நாடு நமக்கு இவ்வளோ நிறைய உரிமைகள் கொடுக்குது. அதே மாதிரி நாம் நாட்டுக்கு ஏதாவது பண்ணணும்ல. நாட்டுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்? உரிமையை மட்டும் என்ஜாய் பண்ணிக்கிட்டா போதுமா? நம்மளும் நாட்டுக்காக ஏதாவது பண்ணணும். நம்மளோட கடமைகள் என்ன? ஸோ அதுக்காக தான் இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்குது. இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் தான் நம்ம நாட்டுக்காக செய்ய போகிற கடமைகள். அது என்ன அப்படின்றத ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒவ்வொரு சிட்டிசனும் நம்மளோட தேசிய கீதம், தேசிய கொடி, தேசிய சின்னங்கள்லாம் இருக்குல்ல, இதுக்கெல்லாம் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நம்ம சுதந்திர போராட்டத்திற்கு ரொம்பவே தூண்டுகோலாக இருக்கிற சில நோக்கங்கள்லாம் இருக்கும்ல, ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் சொல்லியிருப்பாங்கல்ல. ஸோ அந்த நோக்கங்கள் எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப பெருமையாக பேசணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நம்ம இந்தியாவோட இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு இது எல்லாத்தையுமே நாம தான் பாதுகாக்கணும். சரியா? அடுத்து இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, தேச பாதுகாப்பிற்காக, அதாவது இந்தியா ஏதோ ஒரு ப்ராப்ளம்ல இருக்குது. ஸோ அது இந்தியாவுக்காக ஒர்க் பண்ணால் இப்போ ஆள் இல்லை அப்படின்னா வாலண்டியராக நம்ம தான் போய் ஒர்க் பண்ணுறதுக்கு நாம் எப்பயுமே ரெடியாக இருக்கணும். நம்ம நாட்டுக்காக போய் பணியாற்றுறதுக்கு எப்பயுமே நாம் ரெடியாக இருக்கணும். அதை தான் இதில் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது, அதாவது கேஸ்ட் வைஸோ ரிலீஜியன் வைஸோ யார்கிட்டையுமே பாகுபாடு பார்க்காம எல்லார்கிட்டையுமே சகோதரத்துவமாக இருக்கணும். அதே மாதிரி பெண்களை தரக்குறைவாக நடத்தாமல் அவங்கள மதிக்கணும். ஸோ இதுதான் இந்த டியூட்டியில் சொல்லியிருப்பாங்க. அடுத்து, நம்மளோட இந்தியாவில் நிறைய கல்ச்சர், கலாச்சாரங்கள்லாம் இருக்கும். அது எல்லாத்தையுமே நாம தான் மதிக்கணும். இப்போ தமிழ்நாட்டில் ஒரு கல்ச்சர் இருக்குது, அதே மாதிரி ஆந்திராவில் வேற கல்ச்சர் இருக்குது, காஷ்மீரில் வேற கல்ச்சர். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கல்ச்சருக்கும் நாம தான் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து, நம்மளோட நேச்சரை பாதுகாக்கணும். நம்மளோட நேச்சர் காடுகள், ஏரிகள், ஆறுகள் இது எல்லாத்தையுமே பாதுகாக்கணும். எல்லாத்துலேயும் வீடு கட்டாமல் அதை நாம தான் பாதுகாப்பாக வச்சுக்கணும். அதில் வாழ்கிற வனவிலங்குகள், உயிரினங்கள்லாம் இருக்கும்ல. ஸோ அதுகள் எல்லாத்தையுமே நாம தான் பாதுகாக்கணும். மேற்கொண்டு அதுகள் வாழ்கிறதுக்கு ஒரு சிச்சுவேஷனாக நாம தான் ஏற்படுத்தி கொடுக்கணும். அதாவது மரம் நடணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்து இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நம்மளோட மனிதநேயம், நம்ம எப்பயுமே மனிதநேயமாக இருக்கணும். ஆராய்ச்சி மனப்பான்மை, எப்பயுமே ரிசர்ச் மைண்டடாக இருக்கணும். அறிவியல், நம்மளோட சயின்டிஃபிக் தியரிஸ்லாம் இருக்கும்ல, இது எல்லாத்தையுமே நாம தான் நம்மளுக்குள்ளே வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு சிட்டிசனும் இதை அவங்களுக்குள்ளே வளர்த்துக்கணும்.
அடுத்து இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வன்முறையை கைவிடணும், வன்முறையை கைவிட்டு பொது சொத்துக்களை பாதுகாக்கணும். காண்டாயிட்டா உடனே பஸ்ஸு கண்ணாடியையோ போட்டு அதை எல்லாத்தையும் கொளுத்தாம நாம தான் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே நாம தான் பாதுகாக்கணும், பொது சொத்தை நாம தான் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து இப்போ தனியாவோ இல்லை ஏதோ ஒரு கூட்டமோ போடுறோம், அந்த கூட்டம் வந்து நாட்டோட முயற்சிக்காக மட்டுமே இருக்கணும். நாட்டை வந்து எந்த வகையில் அடுத்து கொண்டு போகலாம் அப்படின்னு நாட்டோட வளர்ச்சிக்காக நம்ம ஒவ்வொருத்தவங்களும் முயற்சி பண்ணணும். அதை தான் இந்த டியூட்டியில சொல்லியிருப்பாங்க. அடுத்து இதுதான் லாஸ்டா சேர்த்த ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாகவே கேட்பாங்க. இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 6 முதல் 16 வரையுள்ள குழந்தைகள்லாம் இருப்பாங்கல்ல, இந்த கேட்டகரியில் இருக்கிற குழந்தைகள் எல்லாத்துக்குமே அவங்களோட பெற்றோர்களோ இல்லை கார்டியன்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக எஜுகேஷன் கொடுக்கணும், கல்வி வாய்ப்பை பெற்றுத்தரணும். இது வந்து ஒவ்வொருத்தவங்களோட கடமை. இது வந்து எப்போ அறிமுகப்படுத்தினாங்க, 2002 தான் 86th அமெண்ட்மெண்ட்டு கீழே இந்த ஒரே ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டியை ஆட் பண்ணாங்க. ஸோ இந்த கேட்டகரி வந்து கேட்பாங்க. எத்தனாவது கேட்டகரினா 6 முதல் 16 வரையுள்ள குழந்தைகள். சரியா? சரி, ஓகே. அடுத்து வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பற்றி ஒரு சின்னதாக ஒரு ஃபேக்ட்ஸ் மட்டும் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்வரன் சிங் கமிட்டி தான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து கொண்டு வரலான்னு ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க ரெக்கமெண்ட் பண்ணது ஒன்லி 8 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க. 8 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் மட்டும் தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் 3 வந்து அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. யாருன்னா காங்கிரஸ் பார்ட்டி. அப்போ வந்து காங்கிரஸ் பார்ட்டி தான் இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து 3 வந்து அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அது என்னன்னா, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸுக்கு யாராவது எகென்ஸ்டா அதை யாராவது அவதூறு பண்ணாங்கன்னா அவங்க மேலே பார்லிமெண்ட் நினச்சா அவங்க மேலே அபராதமோ தண்டனையோ கொடுக்கலாம். சரியா? இது ஒன்று ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன், அந்த அபராதமோ தண்டனைக்கு எதிராக எந்த ஒரு கோர்ட்லையும் எந்த ஒரு சட்டத்தின் கீழையும் கொஸ்டின் கேட்க முடியாது. இது வந்து செகண்ட் ஒன். தேர்ட் ஒன் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, டேக்ஸ் பே பண்ணுறது ஒரு டியூட்டியாக இருந்துச்சு. ஸோ இந்த 3 டியூட்டியுமே காங்கிரஸ் பார்ட்டி வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. சரியா? அதுக்கப்புறம் தான் 42nd அமெண்ட்மெண்ட்டில் தான் 10 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை ஆட் பண்ணுறாங்க. ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து நம்ம ஒன்லி டு சிட்டிசன்ஸ், இது வந்து ஏலியன்ஸ்க்கு ஷேரிங் கிடையாது. அடுத்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து மாரல் டியூட்டி, இன்னொன்று வந்து சிவிக் டியூட்டி. மாரல் டியூட்டிக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்மளோட ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், சுதந்திர போராட்டங்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம பெருமையாக பேசுறது எல்லாமே நம்மளோட மாரல் டியூட்டி. சிவிக் டியூட்டியில் என்னன்னா, நம்ம தேசிய கொடி, தேசிய கீதம், தேசிய சின்னங்கள்லாம் இருக்குல்ல, இதுக்கெல்லாம் ரெஸ்பெக்ட் கொடுக்கறது தான் நம்மளோட சிவிக் டியூட்டி. அடுத்து வெர்மா கமிட்டி ஜஸ்டிஸ் ரிப்போர்ட். இது என்ன அப்படின்னா, நம்மளோட ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்குல்ல, 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அதுக்கு அகேன்ஸ்டா யாராவது ஒருத்தவங்க செயல்படுறாங்க, அதுக்கு அவதூறு அநீதி விளைவிக்கிறாங்கன்னா அவங்க மேலே ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட்டோ இல்லை அவங்கள பாதுகாக்கிறதுக்கோ ஏதாவது ஒரு சட்டம் கொண்டு வர, அவங்கள பாதுகாக்கிறது மீன்ஸ் அவங்கள அதிலிருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு. ஸோ அந்த மாதிரி கொண்டு வர சட்டம் தான் இந்த வெர்மா கமிட்டியில் வந்து சொல்லியிருப்பாங்க. அது என்னென்ன சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட்ஸ் டு நேஷனல் ஹானர் ஆக்ட், இயர் வந்து 1971. இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நம்மளோட இந்திய அரசியலமைப்பு, தேசிய கொடி, தேசிய கீதம், இது எல்லாத்தையுமே நம்ம தான் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுக்கு அகேன்ஸ்டாக யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள பனிஷ் பண்ணுறதுக்காக இந்த சட்டம். அடுத்து வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட்ஸ் 1955. இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஜாதி, மொழி இதன் அடிப்படையில் யாராவது செயல்பட்டாங்கன்னா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்காக இந்த சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து வந்து இந்தியன் பீனல் கோடு, ஐபிசி செக்ஷன்ஸ்லாம் சொல்லுவாங்களா. ஸோ இந்த ஐபிசி கீழே நிறைய செக்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஐபிசியில் இந்த இந்தியன் பீனல் கோடில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம நாட்டோட ஒருமைப்பாடு இருக்குல்ல, இதுக்கு அகென்ஸ்டாக யாராவது அநீதியோ அவதூறு விளைவிச்சாங்கன்னா அவங்கள பனிஷ் பண்ணுறதுக்காக இந்த ஐபிசியில் வந்து சொல்லியிருப்பாங்க. அவங்கள பனிஷ் பண்ணுற விதமாக இந்த ஐபிசியில் வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் ஆஃப் 1967. இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு இனவாத அமைப்பு, ஒரு இனத்தை சார்ந்த ஒரு அமைப்பு இருப்பாங்களே, ஸோ இனவாத அமைப்பு, கம்யூனல் ஆர்கனைசேஷன், இதை தடுக்கிறதுக்காக இந்த சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951. இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எம்பி எம்எல்ஏ யாராவது ஊழல் பண்ணுறாங்க, இல்லை ஜாதி, மொழி, இனம் இதன் அடிப்படையில் ஓட்டு யாராவது கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள தகுதி நீக்கம் பண்ணுறதுக்காக இந்த சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து வைல்டு லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972. இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அரிய வகை உயிரினங்கள்லாம் இருப்பாங்களே, அதாவது ரொம்ப ரேராக பார்க்கவே முடியாது, ஸோ அந்த மாதிரி அனிமல்ஸு ஏதாவது உயிரினங்கள்லாம் இருக்கும்ல, அதுக்கப்புறம் ஆபத்தான உயிரினங்கள், அதாவது அழிஞ்சிக்கிட்டு வர்ற தருவாயில் அந்த உயிரினங்கள்லாம் இருக்கும்ல, அந்த இனங்கள்லாம், ஸோ அது எதையுமே வர்த்தகம் பண்ணக்கூடாது. ஸோ அப்படி வர்த்தகம் பண்ணுறத தடை விதிக்கிறதுக்காக தான் இந்த சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க.
அடுத்து ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் 1980. இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா காடுகளை கண்டமேனிக்க போட்டு அழிக்காம காடுகளை பாதுகாக்கணும். ஸோ காடுகளை அழிக்கிறதுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பற்றி பார்த்து முடித்தோம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு எக்ஸாம் ரிலேட்டடான டாபிக்ஸ் வேணுமா மறக்காமல் ஷைன்வே மெட்டீரியல்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.